இந்த எபிசோடையே தவிர்த்திருக்கணும். திருமிகு ஜானகி அம்மாளுடைய 100ஆண்டு விழாவே அவசியமற்றது அப்படின்னு திரு பிரியன் கருதுகிறார். அந்த எபிசோடு 89ல் உங்க சிஎம்மா வந்தாங்க இல்லையா, 88ல் சிஎம்மா வந்தாங்க இல்லையா, அந்த எபிசோட ஏடிஎம்கே வரலாறுல தவிர்த்திருக்கலாம். அந்த பிளவு தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இந்த விழா கொண்டாடுறது தவிர்க்க அப்படி சொல்லல நான். அந்த 88 விஷயங்கள் தவிர்த்திருக்கலாம். தவிர்த்து ஸ்ட்ரைட்டாவே ஜெயலலிதா போயிருக்கும் பார்ட்டி ஆக்சுவலா. ஓகே, இப்போ என்ன பிரதான நோக்கம் என்ன இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாட? பிரியன் சாருக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் 84, 88ல் நான் சட்டமன்ற உறுப்பினர். நிகழ்ச்சியின் அழைக்கப்பட்டதுக்கான பிரதான நோக்கம் அதுதான். அதாவது ஆரம்பி ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மா ஒரு பக்கம். அன்றைக்கு கட்சி பிளவுபட்டுரும். ஒருவேளை ஜானகி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி என்கிற காரணத்தால் அவர் முன்னிறுத்தப்பட்டால் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக கட்சியை அவர் நடத்தி கொள்வார். ஆரம்பி 2ஆம் இடத்திலிருந்து ஆட்சியை நடத்தி கொள்வார் என்றுதான் பேசப்பட்டது. அப்போ யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆனால் அதை சிலர் ஒரு பிளவை திட்டமிட்டு உருவாக்கிட்டாங்க. அப்படி உருவாக்கினாலும் கூட அன்றைக்கும் இப்போ சட்டமன்றத்தில் மைக்கை கலட்டி மாறி மாறி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே அணி அடிச்சுக்கிட்டாங்க. தலைமை கழகத்தில் தாக்கப்பட்டது. இதெல்லாமே அந்த கசப்பான சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அந்த ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த வாக்குகளை ஜா அணி வாக்கு, ஜே அணி வாக்கு ரெண்டையும் கூட்டி பார்த்தா அதிமுக ஆட்சி அமைக்கணும். அப்ப பிளவுலால மட்டுமே அன்றைக்கு திமுக ஆட்சி அமைத்தது. அன்றைக்கு அந்த இணைப்புக்கு நான்லாம் அந்த ஓட்டெல்லாம் எடுத்து கூட்டி கொண்டு போய் காமிச்சேன். அப்போ கொங்கு மண்டலத்தை முழுக்க நான் தான் ஒருங்கிணைச்சேன் ஜானகி அம்மா கூட. ஜானகி அணியில் தான் இருந்தேன். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அவருடைய குடும்பம் அந்த விசுவாசம் அப்படிங்கிறதுல இந்த பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாங்கன்னு அதுக்கு சொல்றாங்கல்ல. தேர்தல் தோல்விக்கு பிறகு வேறு வழி இல்லை, இனிமே கட்சியோட பிடி நம்மகிட்ட இல்லைன்ற உணர்தல் அடிப்படையில் ஜானகி விட்டு கொடுத்தாங்களா, இல்ல பெருந்தன்மையாவே ஜெயலலிதாவுக்கு விட்டு? அன்றைக்கு 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த சாதிக்கலி கேஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதன் அடிப்படையில் பார்த்தா கட்சி ஜானகி அம்மாட்ட நின்று இருக்கணும். இதை லிட்டிகேட் பண்ணியிருந்தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கேஸ்லாம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த சாதிக்கலி கேஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னா கட்சி ஜானகி அம்மாட்ட இருந்திருக்கணும். அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்தோன்னே நாங்கள்லாம் பேசினோம். இதை மெயினாக செஞ்சது இன்றைக்கு திமுகவில் இருக்கிற திரு முத்துசாமி, காங்கிரஸில் இருக்கிற திருநாவுக்கரசர், கேகேஎஸ்எஸ்ஆர். மெயினாக கேகேஎஸ்எஸ்ஆர் ஜெயலலிதா அம்மா கூடவும் முத்துசாமி ஜானகி அம்மா கூடவும் இவங்க 2 பேரும் தான் பேசினாங்க. அப்போ பேசப்பட்டதிலேயே ஜெயலலிதா அம்மா தரப்பிலிருந்து சொன்னது ஜானகி அம்மா தலைவராகவும், கட்சி அவை தலைவர் இல்லை, கட்சியினுடைய தலைவராக ஜானகி அம்மா, பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அம்மா, இது மாதிரி தான் ஒரு ஏற்பாடு நடந்தது. ஆனால் கடைசியில் ஜானகி அம்மாவே இல்லை, அவர்களே இந்த கட்சியை நடத்தட்டும், எனக்கு இது பதவிங்கிறதுக்கு நான் வரல, எம்ஜிஆருடைய கட்சி ஆளுகிற கட்சியாக வலிமையான கட்சியாக இருக்கணும். அந்த அம்மா ஜானகி அம்மா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், எம்ஜிஆருடைய தொண்டர்கள், எம்ஜிஆரோடு பழகியவர்கள் பாதுகாக்கப்படணும் என்கிற அந்த ஒரே ஒரு நிபந்தனையில மட்டும்தான், வேற யாருக்கும் எந்த இது இல்லை. அவர்கள் அந்த பெருந்தன்மை திரு இபிஎஸ்க்கு வேணும், திருமிகு ஜானகிட்ட இருந்த பெருந்தன்மை திரு இபிஎஸ்க்கு வேணும்னு திரு பிரியன் சொல்றாரு. ஆனா திரு இபிஎஸ் என்ன கருதுறாருன்னா, ஜானகிட்ட இருந்த பெருந்தன்மை மாதிரி இப்ப இருக்கிறவங்க விட்டுட்டு போனவங்கள்ட்ட வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. 2 தரப்புக்கும் அந்த கம்பேரிசனுக்கு வர இது நேற்று இன்றுக்கு வர்றேன். இன்று ஒருவேளை சசிகலா அவர்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜானகி அம்மா அரசியல்ல ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து அவங்க வரல. அதே போல சசிகலாவும் அம்மா இருந்த காலத்துல ஒரு பெரிய பின்புலத்தில் அவங்க ஜானகி அம்மா மாதிரி அவங்க பணியாற்றி இருக்கலாம். ஆனா அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அவங்க வரல. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னாலும் கூட அது வேணா ஒருவேளை சசிகலாவுக்கு மட்டும் பொருந்தும். மற்றபடி மற்றவர்கள் எல்லாம் அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க, ஜானகி அம்மா மாதிரி பின்புலத்தில் இல்லை, அது வேணா சசிகலா அவர்களுக்கு பொருந்தும். அப்ப அந்த மற்றவர்களை இணைத்து அரவணைத்து இந்த இயக்கம் வலிமைப்படுத்தணும். அன்றைக்கு ஒரு ஜானகி அம்மா விட்டு கொடுத்து
அந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால அதற்கு பிறகு 20 ஆண்டு காலம் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. ஒரு 2 பேர்த்துக்குள்ள ஒருவேளை ஜானகி அம்மா வந்து இல்ல இப்படியே தொடருவோம் பாத்திரலான்னு நின்றிருந்தாங்கன்னா இந்த இயக்கம் அன்றைக்கே சிதைந்திருக்கலாம். அப்ப அந்த பெருந்தன்மை வேணும். அடுத்து எம்ஜிஆருடைய உயில். நான் இருந்த அன்னைக்கு தலைமை கழகத்தில் ஜனவரி 8ஆம் தேதி 88வது வருஷம் எம்ஜிஆருடைய உயில் படிக்கப்பட்டது. ராகவாச்சாரி வழக்கறிஞர் படித்தார். அதில் என்னோடு இன்றைய தேதிக்கு பயணிக்கிறவர்கள் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை சத்யா ஸ்டுடியோ 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்களை வந்து கட்சிக்கு கொடுத்தார். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நிறைவேற்றப்படணும். அது ஜெயலலிதா அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் ஜானகி இருந்தேன். ஜார்ஜி அணி இணைப்புக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டேன். நானும் காளிமுத்தும் ஜானகி அணியில் இருந்தவங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப அந்த ஒரு பெருந்தன்மை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல, இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். எதிர்பார்க்க அது கட்டாயம் இருக்கணும். எதிர்பார்ப்புங்கிறது அது ஒன்றும் அவர் தானம் கொடுக்கறது அல்ல, கட்டாயம் செய்யணும் அதைய. ஏன்னா இது எம்ஜிஆர் கட்சி, கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு, அது நடக்கணும். அடுத்து நாளை அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சும் கூட பலமுறை அதிமுக தோத்துருக்கு, எம்ஜிஆர் காலத்திலேயே தோத்துருக்குதுன்னு சொல்லி அந்த நாடாளுமன்ற இதை சொல்றாரு. மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு. இல்ல அது ஒரு தேர்தல், தொடர்ந்து 7-8 தேர்தல் அல்ல. அப்ப மாறி மாறி வரும். ஒரு முறை தோல்வினா அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல வரல. ஒரே ஒரு தேர்தல்ல நாடாளுமன்றத்துல தோத்தோம். அதிமுகவுடைய அரசியல் வரலாறுனா எம்ஜிஆருக்கு அப்புறம் தோக்கும் ஜெயிக்கும், தோக்கும் ஜெயிக்கும். இப்ப தொடர் தோல்வி மாதிரி இல்லைன்றீங்க, அப்படிதான்? அது இல்ல. அப்ப இன்றைக்கு அவர் விடுத்திருக்க வேண்டிய செய்தி என்பது, இப்ப இன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக இல்ல அடுத்து 2026ல நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்கிறாங்களான்னா இல்ல. அடுத்து ஜானகி அம்மா நிகழ்வு கூட அது முதல்ல நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும்னு நம்பிக்கையை தானே வெளிப்படுத்துறாரு இன்றைக்கும். இல்ல, நம்பிக்கை வந்து அவருக்கு இருக்கலாம், அது தொண்டர்களுக்கு இருக்குதா? இப்ப குறிப்பா 2 விஷயம் சார். நீங்க அதானி விஷயத்துல பாஜகவும் தப்பு பண்ணியிருக்காங்க, ஆதாரப்பூர்வமா திமுகவும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தூரம் வேகமா இறங்கி அதை நாடு முழுக்க அந்த 2G கேஸ் போல ஒரு பிரபலியமா அதை எடுத்து அதுல ஸ்கோர் பண்ண வேண்டியவர், நாட்டில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே தெரியல அவருக்கு. அதை பத்தி ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. அப்ப பொதுவா என்ன ஐயப்பாடு வருது? அப்ப இவருக்கு அந்த டீல்ல ஏதாவது பங்கு இருக்கா? அப்ப இல்லைன்னா ஏன் பேசல? நீங்க தாங்க அரசியல் செய்யணும். நாம எதிர்க்கிறது திமுகவையும் பாஜகவையும். இதுல அதானி இதுல கிளியர் எவிடன்ஸோட மாட்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும். அப்ப அதை எதிர்த்து களமாட வேண்டிய அதிமுக மௌனமாக இருந்தால் நம்ம எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? அடுத்து மகாராஷ்டிரா திமுகவை எதிர்த்தா மட்டும் போதாதா? பாஜகவையும் சேர்ந்து எதிர்த்தாதான் 2026ல எடப்பாடி பழனிசாமி அப்படித்தாங்க சொன்னாரு. பாஜகவை நம்ம எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும். நாடாளுமன்ற தேர்தல்னா பாஜகவை சொல்றதுங்க, ரெண்டையும் எதிர்க்கணும்ங்கிறதான கட்சியினுடைய கொள்கையாக எடப்பாடி பழனிசாமி பிரகடனப்படுத்தினார். அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு மறைமுக தொடர்புல அதுல வந்து ஆதாரப்பூர்வமா மாட்டியிருக்காங்க. அப்ப ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற அதிமுக அதை ஏன் புறக்கணிக்கிறீங்க? அடுத்து மகாராஷ்டிரா தேர்தலில் இருந்து நம்ம என்ன பாடம் கற்கணும்? அப்ப பாஜக இன்னும் சில காலத்துல டெல்லி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாக்கப்படுவார்கள், அஜித் பவார்கள் உருவாக்கப்படுவார்கள் அதிமுகக்குள்ளயா? ஆமா சார், நீங்க அவங்களோட லாஜிக் பார் என்ன ஃபார்முலா அங்க வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் பால் தாக்கரே காலத்தில் எப்படி இருந்தது, அந்த ஒரிஜினல் பால் தாக்கரே சிவசேனா என்ன, ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் நிலை என்ன, அவர்கள் சிதைக்கப்பட்டு அந்த வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சியால் கைப்பற்றப்பட்டு இன்று ஆளுகிற நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சின்ன யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் வெற்றிங்கிறத, சின்ன யாருகிட்ட கொடுக்கணுங்கிறதையும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அஜித் பவாருக்கும் சின்ன இருக்கிறவங்க வெற்றி இல்ல. அதைத்தான் இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்றாரு, உங்க பிரம்மாஸ்திரமே ரட்டையில தான் அப்படின்னு. உங்க பிரம்மாஸ்திரம் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லல, உங்க பிரம்மாஸ்திரம் ரட்டளை சின்னம். அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஓடு யார் இணைந்து பயணிக்கிறார்களோ அவர்களிடத்துல கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சின்னம் சென்றுவிடும். அதை அவங்க மகாராஷ்டிராலேயே நிரூபிச்சுட்டாங்க. அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸுக்கு அதுதான் நடந்தது, சிவசேனாவுக்கும்
அதுதான் வந்து நடந்தது. அப்ப ஏன் நாளைக்கு இது அதிமுகவுக்கு வந்து நடக்காது? ஏன் நடக்கணும்? இல்ல பாரதிய ஜனதா ஏன் நீங்க ஆட்சி- negative-ஆ பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க அடிமை சாசனம் எழுதலைன்னா இது நடக்கும். அது அவங்க ஃபார்முலா. ஏன்னா இல்ல கூட்டணியை சொல்றீங்களா அந்த வார்த்தை பயன்படுத்தி? அவங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆள நினைக்கிறாங்க. அவங்க ஆள்வதற்கு எதை செய்வதற்கும் அவர்கள் தயங்காதவர்கள் அரசியல் ரீதியா. கேசிபி சார் சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. அதானி விஷயத்துல பாஜகவை விமர்சனம் பண்றதுக்கு அதிமுக யோசிக்கிறாங்கன்னா பாஜக கதவை திறந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அதனால விமர்சிக்க பயப்படுறாங்க.